ஹாய். இது நம்ம ஜூலி அக்காவுக்கு தான். என்னென்னா, விஜய் அண்ணனை பற்றி பேசுனதுக்கு. ஏன் ஜூலி அக்கா, இப்போ தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணத்தை பண்ணணுமா, புருஷனோட சந்தோஷமாக இருந்தமா அப்படின்னு போய் இழுக்காம தேவையில்லாமல் உன்னை யார் இப்படிலாம் பேச சொன்னா? சொல்லுங்கள் ஜூலி அக்கா. இப்படி பேசி வச்சுட்டு அது கரண்ட்டுன்னு தெரிஞ்சே கொண்டு போய் கையை விட்டுட்டு இப்போ ஷாக் அடிக்குது, என்னை தூக்கி அடிக்குது, என்னை கொண்டு போய் அங்கே வைக்கிது இங்கே வைக்கிதுன்னா, என்னை கடிச்சு வைக்கிது அப்படின்னா வைக்கத்தான் செய்யும்ல. கடிக்கும் பிடிக்கும் எல்லாமே செய்யும். அனுபவி. இப்போ நல்லா இருக்கா உனக்கு? ஆமாம், கிறுக்கு மெண்டல். மூடிக்கிட்டு வான் வேலையை பார்த்துட்டு புல் கட்டு ஜல்லிக்கட்டு என்னமோ பேசுகிறாங்க. பிடிக்கலன்னா போக வேண்டியதானே. அது வீடியோ போட்டோன்னேயும் சொல்ல சொன்னான். பைத்தியக்காரி. அவன் விஜய் எள்ளுன்னா எண்ணெயாக வந்து நிற்கான். உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கேன். இவ போய் நியாயம் பேச போயிட்டாலாம். மானங்கிட்டார் லூசு மெண்டல். மூஞ்சியை பாரு, மூஞ்சி முகரையும் பாரு, முகரையும். ஆமாம், காயத்ரியோட சோடியை போட்டுட்டு ஓவையால் வச்சு செஞ்ச ஆள் தானே நீ. வாயை திறந்தாலே பொய் பேசி தான் வாயெல்லாம் வீங்கி போய் கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரிங்க மக்களே, நான் சொல்கிறது என்னென்னா, நான் எங்கேயோ குலைச்சிட்டு போதுங்க. நம்ம விஜய் தம்பி ஜெயிக்கிற வரைக்கும் எந்த தம்பியும் யாரும் என்னன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இதுங்க வேனுக்குன்னே சீண்டுதுன்னு பார்க்குற மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லா பொம்பளைங்களுக்கும் பெண்களுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, விஜய் அண்ணனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டுருங்க, மறந்துடாதீங்க.